அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். ஜிலேப் சோக் பகுதிகளில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இலங்கையைச் சேர்ந்த ஒரு சகோதரர் தன் உயிரை மாய்த்து கொண்டதாக தான் தகவல் வந்திருக்குது. என்ன ஏது என்ன காரணம் அப்படின்னு தெரியல. இலங்கையில் எந்த பகுதியைச் சேர்ந்தவர் அப்படின்னு தெரியல. தலபாத்தில் வேலை செய்கிறதா ஒரு தகவல். கன்ஃபார்மான தகவல் எதுவுமே இல்லை. ஆனால் இலங்கையர் அப்படின்றது உறுதியான தகவல். உயிரை மாய்த்து கொண்டார் அப்படின்றது தான் மேலதிக தகவல். ஒருவேளை இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் கிடைச்சால் நிச்சயமாக அப்டேட் பண்ணுறேன். தயவு செய்து கொஞ்சம் ஒரு செகண்ட், ஒரு நிமிடம் சரி சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தை நினச்சி பாருங்கள். இந்த மாதிரியான அவசர முடிவுகள் என்னென்ன காரணம் இருந்தாலும் அவசரமான இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்காதீங்க. அதே மாதிரி நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம், நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிலர் இந்த மாதிரி செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி செஞ்சுக்கொள்ள நினைக்கும் போது நீங்கள் இறந்து போயிடுவீங்க, உங்களுடைய கேஸ் க்ளோஸ் ஆகிடும். ஆனால் இதை மாதிரி எந்த தவறும் செய்யாத சில அப்பாவிகளும் தொங்க விடப்பட்டிருக்காங்க அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கேஸ் வரும்போது சாதாரணமாக ஒருத்தர் அடித்து தொங்க விட்டாலும் அது கடைசியில் உயிரை மாய்த்து கொண்டார் அப்படின்ற மாதிரி கேஸ் ஃபைல் ஆகி கேஸ் க்ளோஸ் ஆகிடும். நிறையவே இந்த மாதிரி சம்பவங்களால் உண்மைகள் கூட சில நேரங்களில் மறைக்கப்படக்கூடிய சூழல் இருக்குது. அதனால் தயவுசெய்து யாரும் இந்த மாதிரியான தவறான முடிவுகளை எடுக்காதீங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த குளோரெக்ஸ் குடிக்கிற கூட்டம். நீங்கள் செய்கிற தவறு எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அதுக்கு பிறகு குளோரெக்ஸ் குடிக்கிறேன், அதை குடிக்கிறேன், இதை குடிக்கிறேன்னு சோஷியல் மீடியாவில் வீடியோக்களை பகிர்றீங்க. இப்போ ரீசெண்டாக எனக்கு அந்த வீடியோ ஒருத்தர் அனுப்பியிருந்தார். பார்க்கும்போது ஒரு பெண் குளோரெக்ஸ் குடித்து இறக்குறதுக்கு போகிறாங்க அப்படின்னு. அப்போ அவங்கள பற்றி உடனே தேடி என்ன ஏதுன்னு பார்க்கும்போது அவங்க சோஷியல் மீடியாவில் நிறைய பேரோட பழகினாங்களாம், கதைச்சாங்களாம். அதுக்கப்புறமா யாரோ ஏமாற்றிட்டாங்களாம். அவங்கெல்லாம் ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. தெரியாத நபர்களுக்கு ஃபோட்டோ அனுப்புறது, வீடியோ அனுப்புறது, தேவையில்லாத விடயங்களை தவிர்த்துக்கோங்க. இந்த நாட்டில் உழைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். சில நேரங்களில் நம்மளை அறியாமல் தவறுகள் நடக்கலாம். ஆனால் ஒரு தடவை 2 தடவைக்கு பிறகாவது திருந்துங்க. சிலர் எவ்வளவு பட்டாலும் திருந்துறதில்லை, எவ்வளவு பார்த்தாலும் திருந்துறதில்லை. மறுபடியும் அதே தவறு செய்கிறாங்க. இந்த மாதிரி தவறுகள் தயவு செய்து யாரும் செய்யாதீங்க. அதே மாதிரி இந்த இறந்த சகோதரர் பற்றிய மேலதிக தகவல்கள் கிடைச்சா நிச்சயமாக அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு அவர் ஒரு இலங்கையர் அப்படின்ற தகவல் மட்டும் கிடைச்சிருக்குது. ஜிலேப் ஷோக் பகுதிகளில் அவங்க இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் தான் உயிரை மாய்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்ற தகவல் தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கிறது. மேலதிகமாக இன்ஷா அல்லாஹ் தகவல் கிடைச்சா அப்டேட் பண்ணுறேன். தயவுசெய்து இந்த மாதிரியான தவறான முடிவுகள் யாரும் எடுக்காதீங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கலாம், வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், வேலையில் பிரச்சனை இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். முடிஞ்ச அளவு போராடுங்க. பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லை. அதே மாதிரி பிரச்சனையோடு தான் நாம் பிறந்தோமான்னு கேட்டால் இல்லை. பிறந்து வாழ்ந்து வளர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைகளில் நடக்கக்கூடிய சில மாற்றங்கள், சில நேரங்களில் நம்மளாக எடுக்கக்கூடிய சில தீர்மானங்கள், முடிவுகளால் தான் நம்மளுக்கு நிறையவே பிரச்சனை வருது. சில நேரங்களில் நம்ம பிரச்சனை வாரத்துக்கு முன்னாடியே சூதாரித்து அதிலிருந்து தப்பி இருப்போம். சிலர் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா தான் நாம் இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமேன்னு யோசனை வரும். சரி, அந்த யோசனையை நல்ல வழியில் மறுபடியும் பயன்படுத்தி பாருங்களேன். சரி, இப்போ நீங்கள் ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அது லாஸ்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஆகிட்டு, அதில் போட்டிருக்கலாமே அப்படின்னு நினைக்கும்போது சரி, ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸ் ஆக பாருங்கள். ஒரு முயற்சியில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னா இன்னும் ஏதாவது ஒரு முயற்சியில் நம்ம வெற்றி அடைகிறதுக்கான சாத்தியக்கூறு நம்மளுக்கே அதுக்குரிய வழிமுறை தெரிஞ்சிருக்கும். சரி, ஒன்றில் பட்டுட்டோம், இனிமேலாவது இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு ஏதாவது மாற்று வழிகளை யோசிங்க. தயவுசெய்து இந்த மாதிரி அவசர முடிவுகள் யாருமே எடுக்காதீங்க. நீங்கள் எடுத்துறீங்க, உங்களுடைய பிரச்சனை முடிஞ்சு நீங்கள் போயிடுவீங்க. சரி, உங்களுடைய குடும்பங்களுடைய நிலைமை, உங்களுடைய உறவுகளுடைய நிலைமை, இன்னும் 10 வருஷம் கழிச்சும் அந்த குவைத்தில் அந்த இதில் உயிரை விட்டு அவருடைய மகனா, அவருடைய தம்பியா, அவருடைய ஒய்ஃபா, அவருடைய அப்பாவா, அவருடைய அம்மாவா, அந்த மாதிரி ஒரு கேள்வி கூட வரலாம். இன்னும் 10 வருஷம் கழிச்சும் உங்களால் வேதனைப்படுவாங்க உங்களுடைய குடும்பம்.
அதனால் தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி உயிரை விடுறதை தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் நீங்கள் உங்களுடைய சுய விருப்பத்தில் செஞ்சுட்டு போவீங்க. ஆனால் அதே காரணத்தை வச்சு உண்மையாக கஷ்டப்படக்கூடியவங்க சிலர் வந்து நியாயமாக அவங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டிய பட்சத்தில் நியாயம் கிடைக்காம இந்த மாதிரி தொங்க விடப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தயவு செய்து கவனம். அல்லாஹ் ரஹமா இறந்துட்டாங்க. இறைவன் அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும். இருக்கிறவங்களாவது சிந்தித்து செயல்படுங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கோடை ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால் வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்று இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94.